வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த ஸ்பூனால் இது 3 ஸ்பூனு 10 மிளகாய், ஒரு 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 டேபிள் ஸ்பூன் அரிசி, உளுத்தம்பயிறு, துவரம்பயிறு, கடலைப்பயிறு, மிளகு, சீரகம். இந்த சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, பெருங்காயக்கட்டி, கொஞ்சம் கருவேப்பிலை, 10 காஞ்ச மிளகாய். ஸோ இதை நம்ம பொன்னிறமாக வறுத்து அரைச்சி நம்ம பொடி செஞ்சுக்கின்னு நம்ம சாம்பார் செய்யலாம். இப்போ இதுவே நம்ம நிறையா வறுக்க போகிறோன்னா தனித்தனியாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம நிறையா வறுக்கலாம். ஒரு 50 கிராம் தூளுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். 2 இல்லை 3 நிமிஷம். அதிகமாக எதையா வறுக்கணும் அவசியம் கிடையாது. பெருங்காயம் நல்லா வறுக்குது பாருங்கள். சரி, பெருங்காயக்கட்டி நல்லா வறுந்துருது. கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுத்துட்டு பாருங்கள். கருவேப்பிலாம் பாருங்கள். கருவேப்பிலாம் என்ன தூள் ஆகுது பாருங்கள். பாருங்கள், நல்லா வறுந்துருது. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இது கூட மஞ்சள் சேர்த்து, மஞ்சள் போட்டு அப்படியே அரைக்கலாம். மஞ்சள் எல்லாம் வறுக்க தேவையில்லை. மஞ்சள் வந்து அப்படியே போட்டு அரைக்கலாம். ஒரு பெரிய பீஸு மஞ்சள் இது போட்டு அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். மஞ்சள் இல்லாதுங்க, மஞ்சள் தூளை இது கூட ஆட் பண்ணிங்க. பெருங்காயெல்லாம் பாருங்கள், நல்லா அழகாக வறுபட்டது. பெருங்காய கட்டி இல்லாதவங்க பெருங்காய தூளை போட்டுக்கலாம். ஏன்னா எப்படி ஆறட்டும், நம்ம அரைக்கலாம். இப்படி நல்லா ஆறிட்டு பாருங்க, எல்லாம் எண்ணெய் அழகாக ஆறிடுது. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாமா? ஜாரில் போட்டு இதை நம்ம அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. மஞ்சள் இருந்தால் மஞ்சள் போட்டுங்க. மஞ்சள் இல்லைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கணக்கு 1.5 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதை போய் அரைச்சிட்டு வரலாமா? பாருங்கள், அரைச்சிட்டோம். இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சுட்டு தான், நல்லா ஆற வச்சு தான் பாக்ஸில் போடுங்க. பாருங்கள், நல்லா ஒரு 75 கிராம் மட்டும் வரும் நினைக்கிறேன். தூள் வரும். இதெல்லாம் வாசனையாக அழகாக ஒரு சாம்பார் பொடி நம்ம ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இது போல் ஒரு சாம்பார் தூள் ரெடி பண்ணலாம். பாருங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.